நான் கெட்டவன் தான், ரொம்ப கெட்டவன். எனக்கு பிறக்க போற குழந்தையவே நான் சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன். நானே எனக்கு பிறக்க போற என் ராஜகுமாரியை என் கையால கொன்னுட்டேன். நான் அவ்வளவு மோசமானவன். என்ன மச்சான், உனக்கு தான் இத பத்தி நல்லா தெரிஞ்சிருக்குமே. உன்னோட தலையெழுத்து நல்லா இருந்ததுனாலதான் அன்னைக்கு நீ உயிர் பொழைச்சிட்ட. இல்லனா அன்னைக்கே உன்னோட அப்பா அம்மா கிட்ட உன்னை அனுப்பி வைக்கணுங்கிற என்னோட எண்ணம் நிறைவேறி இருக்கும். நான் அவ்வளவு மோசமானவன். நான் சொன்னது கேட்டுச்சா இல்லையா? இந்த வீடு, இந்த சொத்து, இந்த பணத்தை எல்லாம் அடைய நான் யார வேணாலும் கொலை செய்வேன். எல்லாருக்கும் புரிஞ்சதுல? யார வேணாலும் கொல்லுவேன். நான் சொன்னது புரிஞ்சுதா? அக்கா, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அக்கா, are you okay, அக்கா? அக்கா, அக்கா என்னாச்சு உங்களுக்கு? அக்கா, say something, அக்கா. அக்கா, அக்கா. மன்னிச்சிருங்கக்கா, வேற வழி இல்லாம இதெல்லாம் சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. ஆனா எனக்கு தெரியும், என்ன சொன்னாலும் உங்களால நம்ப முடியாது. ஷாமை அவரோட வாயால ஒத்துக்காத வரைக்கும் நீங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க. அக்கா, நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா? ராணியம்மா, இவங்க எல்லாரும் என்ன மாட்டி விட பிளான் பண்றாங்க. என்ன இந்த வீட்டை விட்டு விரட்ட போட்ட பிளான். இவங்க எல்லாம் என்ன எந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்காங்க பாத்தியா? என்னை இந்த அளவுக்கு கேவலப்படுத்துறதுனால இவங்க எல்லாருக்கும் என்னதான் கிடைக்க போகுதோ தெரியல. ராணியம்மா, நான் இது வரைக்கும் செய்யாத விஷயத்தை எல்லாம் கூட ஒத்துக்கிட்டேன். ராணியம்மா, இதெல்லாம் அந்த ஸ்ருதி அஸ்வினோட மாஸ்டர் பிளான். என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்களோட பிளான் தான் இதெல்லாம்.
ப்ளீஸ் ராணியம்மா, தயவு செஞ்சு நான் சொல்றத நம்ப. நான் எதுவுமே செய்யல. அவங்க பேச்ச நம்பிடாத. அக்கா, அக்கா, நீ எங்க போற ராணியம்மா? ராணியம்மா, உனக்கு தான் என்னை பத்தி தெரியும்ல. நான் உனக்கு எப்பவுமே துணையா இருப்பேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் இந்த கையால உனக்கு மருந்து கொடுத்திருக்கேன், சாப்பாடு ஊட்டி இருக்கு ராணியம்மா. பல முறை உன்னை நான் சந்திக்க செவரேறி குதிச்சு வந்ததையெல்லாம் மறந்துட்டியா ராணியம்மா? ராணியம்மா, உனக்கு தான் என் காதலை பத்தி தெரியும்ல. இவங்க எல்லாம் என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. இருந்தாலும் நான் திரும்பி வந்தேன் ராணியம்மா. அதுவும் உனக்காக மட்டும்தான் திரும்பி வந்தேன். ராணியம்மா, நீ இவங்க பேச்சையெல்லாம் நம்புறியா? ப்ளீஸ் ராணியம்மா, இவங்க யாரையும் நீ நம்பாத. இதெல்லாம் அந்த ஸ்ருதியோட வேலைதான் ராணியம்மா. அவளோட சதிதான். அவளுக்கு ஆரம்பத்துல இருந்த என் மேல ஒரு கண்ணு. அதுக்காக தான் அவ என்ன மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா தெரியுமா? தயவு செஞ்சு என்ன நம்பு ராணியம்மா, நான் ஒண்ணும் போய் சொல்லல. ப்ளீஸ். அக்கா, நீங்க தயவு செஞ்சு இவர் பேச்ச நம்பாதீங்க. இவர் போய் சொல்றாரு. இன்னைக்கு நீங்க பார்த்த விஷயங்கள், நீங்க கேட்ட விஷயங்கள் எல்லாமே உண்மைதான். அக்கா, இல்லவே இல்ல ராணியம்மா. இவ போய் சொல்ற. எல்லாமே ஒரு நாடகம் தான். நீயே யோசிச்சு பாரு ராணியம்மா. நான் இந்த மாதிரி எல்லாம் செய்வேனா? என்னால உனக்கு எந்த விதத்திலையும் கஷ்டத்தை ஏற்படுத்த முடியாதுன்னு உனக்கு தெரியாத ராணியம்மா? அதோட நம்ம குழந்தைய, நமக்கு பொறுக்க போற ராஜகுமாரிய நானே கொல்லுவனா? நீங்க அப்பாவாக்க போறீங்க. இது நம்ம ரெண்டு பேருக்கும் பிறக்க போற அழகான ராஜகுமாரி. அது நம்மளோட குழந்தை, நம்மளோட ராஜகுமாரி.
அவளை பத்தி மறுபடியும் பேச முயற்சி கூட பண்ணாதீங்க. உங்களும் பதிர ஒரு மனுஷனுக்கும் என்னோட ராஜகுமாரிக்கும் எந்த சம்மதமும் இல்ல. நீங்க அவளை கொன்னுட்டீங்க. நீங்க ஒரு கொலைகாரர். நான் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா நீங்க மறுபடியும் என்ன முட்டாளாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? மறுபடியும் என்ன முட்டாளாக்க முயற்சி பண்றீங்க. நீங்க தப்பு பண்றீங்கன்னு எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் உங்களை தான் நம்பினேன். இந்த உலகமே உங்களுக்கு எதிரா இருந்தப்போ, இந்த சமுதாயம் உங்களுக்கு எதிரா இருந்தப்போ நான் மட்டும் உங்களுக்கு கூடவே இருந்தேன். என்ன நான் உங்க மேல முழு நம்பிக்கை வச்சிருந்தேன். நீங்க எனக்கு துரோகம் பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. நான் பதிலுக்கு உங்ககிட்ட என்ன எதிர்பார்த்தேன்? அன்பு மட்டும் தானே. உங்களால எனக்கு அதை கூட கொடுக்க முடியல. ஒவ்வொரு செயல்லையும் ஒவ்வொரு விஷயத்திலயும் நீங்க லாபத்தை தான் எதிர்பார்த்தீங்கல்ல. ஆனா நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். எல்லாம் இந்த பணத்துக்காக தானே. உங்களை மாதிரி ஒரு கேவலமான மனுஷனை நான் என் வாழ்க்கையில இது வரைக்கும் சந்திச்சதே இல்ல. நான் உங்களை சுத்தமா வெறுக்கிறேன். உங்க மேல நான் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்தேனோ அதை விட பல மடங்கு அதிகமா நான் இப்ப உங்களை வெறுக்கிறேன். உங்களை நினைச்சு நான் அசிங்கப்படுறேன். என் வாழ்க்கையை விட்டு தூரமா போயிடுங்க. என் வாழ்க்கையை விட்டு நேரத்திரமா எங்கேயாவது போயிடுங்க. அக்கா, என்ன விடு. கையெடு. என்ன விடுன்னு சொல்றேன்ல. கையை எடு. என்ன விடுங்க. அவர் எங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டார் சார். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். இவனை இனிமே நாங்க பாத்துக்கிறோம் சார். என்ன விடுங்கன்னு சொல்றேன். கெட்ட காலம் முடிஞ்சிருச்சுக்கா.
உன்னை எந்த ஒரு சங்கடமும், எந்த ஒரு துக்கமும், எந்த ஒரு கெட்டதையும் நெருங்க விட மாட்டேன். இதை பார்த்த உடனே உன் ஞாபகம் வந்துருச்சு இல்ல? பூக்களுக்கு மனம் இருக்கிற மாதிரி என்னைக்கும் மணக்கிற என்னோட ரோஜா பூனி. நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன ஆகும்னு நினைக்கிற? உன் தம்பி வந்து என்ன அடிப்பான். அடிச்சிட்டு போட்டு விடு. நான் உன்னை அவனை பார்த்து பயப்படல ராணியம்மா. உன்னை பார்க்காம ஏற்கனவே நான் தினம் தினம் செத்துக்கிட்டு தான் இருக்கிற ராணியம்மா. இது நமக்கு பொறுக்க போற அழகான ராஜகுமாரிக்கு. எனக்கு நல்லா தெரியும் ராணியம்மா, என்னால உனக்கு பெருசா எதுவும் தர முடியல. இந்த தாலி தான் என்னோட அன்புக்கான அடையாளம். அந்த அன்பு என்னைக்கும் குறையாது. இத பார்த்த உடனே பூ ஞாபகம் வந்துருச்சு. பூக்களுக்கு மனம் இருக்கிற மாதிரி நீ என்னைக்கும் மணக்கிற என்னோட ரோஜா. நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன ஆகும்னு நினைக்கிற? உன் தம்பி வந்து என்ன அடிப்பான். அடிச்சிட்டு போட்டு விடு. நான் உன்னை அவனை பார்த்து பயப்படல ராணியம்மா. உன்னை பார்க்காம ஏற்கனவே நான் தினம் தினம் செத்துக்கிட்டு தான் இருக்கேன் ராணியம்மா. என்னம்மா அஞ்சலி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பாட்டி விடுங்க, அக்காவை தடுக்க வேணாம். அம்மா அஞ்சலி, தடுக்காதீங்க பாட்டி. She has to do it. நான் கெட்டவன் தான், ரொம்ப கெட்டவன். நான் தான் என் கையால என்னோட ராஜகுமாரிய கொன்ன. எல்லாருக்கும் கேட்டுச்சா? இந்த வீடு, இந்த சொத்து, இந்த பணத்துக்காக நான் யார வேணாலும் கொலை செய்வேன். என்ன புரிஞ்சுதா? யார வேணாலும் கொல்லுவேன்.
அக்கா நீங்க நல்லா இருக்கீங்களா? இப்ப எனக்கு என்ன தேவைன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து அவரால் ஏற்பட்ட எல்லா ஞாபகங்களையும் மறந்து வாழ ஆரம்பிக்கணும்.